ஓகே சார். இந்த செங்கோட்டையன் பிரச்சனையா இருக்கட்டும், ஓபிஎஸ் பிரச்சனையா இருக்கட்டும், டிடிவி பிரச்சனையா இருக்கட்டும், அவங்கள பின்னின்று இயக்குவது யார் சார்? பின்னிருந்து இயக்குவது அண்ணாமலை, அண்ணாமலைக்கு பின்னிருந்து இயக்குவது திமுக. அவ்வளோதான். சார் எனக்கு லாஜிக்கே புரியல சார். அதே அண்ணாமலை தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு பேசுறாரு. இப்போ 2 அண்ணாமலைய 2 அண்ணாமலை அண்ணாமலை வந்து திமுகவ இறங்கி அடிக்கிறாரு சார். அவர எப்படி சார் அண்ணாமலை எப்படி சார் திமுக இயக்க அது முடியும்? அது எல்லாமே பண்ணுவாரு. அதையும் பண்ணுவாரு, இதையும் பண்ணுவாரு. அதோட ஒரு படி மேல போய் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது உயிரை கொடுத்தாலும் நாங்கள் ஆக்குவோம்லாம் பேசுவாரு. ம். நீங்க ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நாங்கலாம் வந்து ஒரு 1 வருஷம் முன்னாடிலேருந்து நான் அந்த 24 எலக்ஷன் இதுல இருந்தா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. அண்ணாமலையினால தான் இது உடைஞ்சதுன்னு. அண்ணாமலை ஆதரவாளர்களே நம்ம நண்பர்களே ஏத்துக்க மாட்டாங்க. கிடையவே கிடையாது. ஏடிஎம்கே தான் உடைச்சது. ஏடிஎம்கே உடைக்கிறதுக்கு யாருங்க பண்ணது? நீங்க வீட்டுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னா, என்னங்க இவருலாம் பேச அசிங்கமா பேசுறாரு. வீட்டுக்கு வந்தாலும் திட்டுறாரு. அதனால தான் வரல. இல்ல, இல்ல. நீங்க தான் வீட்டுக்கு வராம விட்டீங்க. அப்டின்னா, அண்ணாமலை பண்ண கூத்துகள்னால தான் ஓகே. உடையுது. மூலம் எங்க அப்டின்னா, அத வந்து நம்மலாம் பேசிட்டு போலாம் ரொம்பலாம் பேச்சுவார்த்தை வரல. யாரும் பெருசா பேசல. திமுக தோல்விக்கு அதிமுக தோல்விக்கு இவர் அண்ணாமலை முக்கிய காரணமா இருந்தான்றதெல்லாம் யாரும் இது ஓகே. பண்ணல. அதிமுகக்குள்ளேயே உள்குழப்பம் விளைவிக்கிறதுக்கு டிடிவிய சேர்த்துக்கிட்டு, ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டு அண்ணாமலை பண்ணாருன்றதெல்லாம் யாரும் பெருசா பேசல. ஆனா இப்போ பிஜேபி கூட்டணி அமைஞ்சு இப்ப பிரச்சனைகள்லாம் வருதுன்னா, யாரால வருதுன்னா அண்ணாமலையா தான் வருதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்களா?